யார்ட்டையும் போய் பேச ஆரம்பிச்சேன். கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சோன்னா அந்த ஒரு கெத்த காட்டிட்டு அவங்கள்ட்ட யார்ட்டையும் போய் பேசுறது, அவங்க வந்து பேசட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஏன் தகுதி என்ன அவனுக்கு என்ன என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயர் ஒரு 5 கப்பல் வச்சிருக்க, அவர் 1.5 கப்பல் வச்சிருக்க, உங்களுக்கு கூட தகுதி பேதம் வந்துருச்சு. எனக்கு நகை கொஞ்சம் அதிகமா இருப்பதால் கொம்பு முளைத்தது. அது வருது சார். எங்க உறவினர்களை பார்த்தா நான் கொஞ்சம் இதுவா தான் பாக்குறேன். ஏன் சோடி போட்டுக்கிறோமா? சோடி போட்டுக்கிறோமா? இப்ப வந்து முன்னாடி நான் இருந்த நிலைமை வேற. எல்லார்கிட்டயும் ஓடி போய் பேசுற ஆள் நானு. இப்ப நான் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே மத்தவங்க கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஓகே, தமிழ்நாட்டுல எந்த சைடு டீச்சர்ஸ் அதிகமான நகை வச்சிருக்காங்க? நிச்சயமா திருநெல்வேலி தான். அதுல வந்து அடிச்சுக்கவே முடியாது. இந்த பக்கம் வருவோமா? உங்ககிட்ட கேட்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அவர்களுடைய கண்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்ப நகை தேடுகிறது, காசு மாலையான்னு தேடுது, புதுசா என்ன வாங்கியிருக்காங்கன்னு தேடுது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட என்ன தேடுவீங்க? He looks like Amir Khan. No, he looks like Salman Khan. ஷூஸ் பாப்போம், அப்புறம் ஆக்சசரிஸ், பேக்ஸ், கிளட்சஸ் எல்லாம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யார் யார் என்ன போடுறாங்க அந்த மாதிரி பார்த்து. கீதா, சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க மைண்ட்ல பார்த்து வச்சிருக்க ஷூ இது வாங்கணும்பா அப்படின்னு ஒரு ஷூ வச்சிருப்பீங்களா? எனக்கு லூபர்டைன்ஸோடது ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்டியன் லூபர்டைன்ஸோடது. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? அதுல வந்து பிளாக், அப்புறம் கீழே வந்து சோல் வந்து ரெட்ல இருக்கும். சோ அது ரொம்ப ஆசை. எவ்வளவு விலை அது? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. I think 50k I guess. 50,000 ரூபாய். சூ 50,000. ஐயோ, 50,000-ஆ? இருக்காப்பா. என்ன கணக்கு 50,000? என்ன சிரிக்கிறீங்க? ஆமாமா. ஏன் இருங்கம்மா, பதறாதீங்கம்மா. இப்ப 50,000 ரூபாய் அது விலை. 50,000 அதிகமையா? அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? நீங்க பதற வச்சீங்களா? 2.25 லட்சம் ரூபாய் செயின், ஷூவே 50,000. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நான் வந்து ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்காங்களான்னு முதல்ல பாப்பேன் சார். யாரா இருந்தாலும் பார்த்தனா உடனே வந்து என்ன போன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாப்பேன். ஐபோன் வச்சிருக்காங்க அப்படினாலே எனக்கு உடனே அது ஒரு லைக் ஸ்டேட்டஸ் எஸ்டிமேஷன் மாதிரி. அவங்க சொல்றாங்களே நிறைய நகை போட்டிருந்தா பெரிய இடம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அந்த மாதிரி கொஞ்சம் ஐபோன் வச்சிருந்தாங்கன்னா ஒரு கெத்து அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துருவேன். அதனாலதான் இப்ப நான் போன் கூட கேஸ் வந்து ஆப்பிள் சிம்பிள் தெரியற மாதிரி தான் வாங்குவேன். எந்த ஃபுல்லா கவர் ஆனா கூட அந்த சிம்பிள் தெரியணும் சார். சூப்பர். குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நீதாம்மா. என்ன பண்றீங்க? வாட் டு யூ டு? நான் ஐம் டூயிங் மெடிக்கல், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இப்போ இது இந்த பணத்துல ஏன் ஒரு நகை வாங்கி இருக்க கூடாது? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. கோல்ட் நிறைய போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒன்னும் அவ்வளவு கெத்தா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு பட் ஆப்பிள் வச்சிருந்தாங்கனாலே கெத்து தான் அப்படின்னு தோணும். It gives a status. Yes. ஐயோ அட தற்கூரி நாயங்களா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ணி போடுறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருந்தீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து சாரீஸ் தான் ரொம்ப பாப்பேன். யாருமே நல்லா கட்டியிருந்தா நான் போய் டைரக்டா சொல்லிடுவேன், இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு, இது எங்க வாங்குனீங்க அது மாதிரிட்டு. ஆமா, இந்த சாரி எங்க வாங்குனீங்க? குமரன்ல. உங்க செலக்ஷன் உங்க ஹஸ்பண்ட் செலக்ஷனா? என்னோட அண்ணா கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் சார். நான் இமிடேஷன் ஜுவல்லரி தான் போட்டு போயிருந்தேன். பார்க்க தங்க மாதிரி இருக்கு. பக்கத்துல வந்து ஒருத்தவங்க கேக்குறாங்க, இது வந்து என்ன நகை நீங்க போட்டிருக்கிறது, எவ்வளவு பவுனுமா? அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அது வந்து இல்லமா, அது ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்றேன். ஆனா உங்களுக்கு நீங்க போட்டது தங்க இல்ல கவரிங்னு ஒரு மாதிரி சொல்லல. உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்ல. வாழ்க்கையில இந்த கான்ஃபிடன்ட் இல்லன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா என்ன சார்ந்து இருக்கணும். நான் போட்டு வர நகையை சார்ந்து எனக்கான மதிப்பு தேவையில்லை. இலக்காரமா இருக்கும் சார். கவரிங்னா இலக்காரமா இருக்கும். இலக்காரமா? ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எனக்கு பிரச்சனை இல்லை. இது நல்லா இல்லையா, நான் அடுத்த தடவை இன்னொரு செட் வாங்கி நான் இன்னொன்னு போட்டு போவேன். நான் ஒரு டைம் புதுசா ஒன்னொன்னு வாங்கி நான் புதுசா போட்டு போய்க்கிறேன். நான் உங்களை விட நிறையவே போடுவேன். டிசைன் மாடல் டிசைன்லாம் வாங்குவேன். எனக்கு வந்து அது அந்த அமௌண்ட்ல வந்து அதுக்குள்ள எனக்கு கிடைச்சிடும். இல்ல எங்களை மாதிரி உங்களால முடியலன்னு தானே அதை இமிடேஷனா போடுறீங்க. இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு. இல்ல முடியலன்னு இல்ல சார். நான் ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, நானும் மாசம் சம்பாதிக்கிறேன். அதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் கோல்ட் ஆக்குறேன், எல்லாமே இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. இந்த மோதிரம் செயின் ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டா அசிங்கமா இருக்கு. ஆதார உங்ககிட்ட ஜுவல்ஸ் இல்ல, உங்ககிட்ட மாடர்ன் Dress இருக்கு, உங்ககிட்ட பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. பட் கேன் யூ ரீசேல் இட்? கேன் யூ லிக்விடைஸ் தட் இன்டு மணி? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. நாங்க சேவ் பண்ணி வச்சுப்போம். காசா சேவ் பண்ணி வைப்போம். அத கோல்டு தான் வாங்கணும். எங்களுக்கு தேவையில்லை. இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. நவீன சிந்தனை நகை வாங்கி சேர்ப்பதை ஏன் ஏற்க மறுக்கிறது? அவ்வளவுதான். எனக்குன்னு ஒரு சில விஷ் லிஸ்ட்ங்கிறது இருக்கு. சோ ஐ அம் வெரி ஃபாண்ட் ஆஃப் பாரிஸ். நான் பாரிஸ் போகணும், என் சொந்த காசுல போகணும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ரொம்ப எந்த அளவுக்கு கிரேஸ்னா பாரிஸ் டாட்டூ நான் பண்ணிருக்கேன். சோ அந்த அளவுக்கு நான் கிரேஸ். அவங்க போற பாரிஸ்க்கு எல்லாம் நாங்களும் தான் பிளான் பண்ணிருக்கோம் சார். இங்க இருக்கு பாரிஸ். ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம்.
அதை புரிஞ்சுக்கோங்க. அம்மா நீங்க பாரிஸ்னா நீங்க சென்னை பாரிஸ் நினைக்காதீங்க. மண்ணா இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். எவ்வளவு பவுன் வச்சிருக்கீங்க? சார் என்கிட்ட 150 பவுன் வச்சிருக்கேன். எதுமா? 150 பவுன் செட்டா வச்சிருக்கேன். செட்டா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு செட்டு. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? ஃபர்ஸ்ட் இந்த அக்கா என்ன போட்டிருக்காங்க, இன்னைக்கு லட்சுமி அக்கா என்ன போட்டிருக்காங்க, வச்சல அக்கா என்ன போட்டிருக்காங்க, ஜெயா அக்கா என்ன போட்டிருக்காங்க. இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். அதான்டா. நெக்ஸ்ட் நம்மளும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வாங்குறோம், அதே மாதிரியே வளையல் வாங்குறோம். வாங்கிட்ட உடனே சரி சும்மா இருக்க மாட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது அக்கா இது பாத்தீங்களா அக்கா, போன தடவை உங்களை பார்த்தேன் தெரியுமா, அதே மாதிரி வாங்கிட்டக்கா நானும். அன்னைக்கு நெக்லஸ் போட்டு வந்துட்டு இது மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொன்னல, வாங்கிட்டு பாத்தியா, உங்களோட போட்டி போட முடியுமா சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறது. இங்க வந்தவனே பார்த்தோன்னே நினைச்சேன் எல்லாரும் கம்மியா போட்டு இருந்திருப்பாங்க போல, நம்ம மட்டும் நிறைய எடுத்துட்டு வந்து போறோம். பாப்பா ஸ்டாப். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவேன். இங்க வந்தவனே தான் தெரியுது, சே இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டு வந்திருக்கலாமோ. ஏய் எவ்வளவு நகை இருக்கு? ஒரு 100 பவுன் இருக்கு சார். 100 பவுன் இருக்கு. ஏண்டா ஒரு மனுஷன் வாடுறதுக்கு 5 பவுன் பத்தாதாடா? எனக்கு எங்க சித்தி போட்டிருக்க நகைங்க ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப ரீசெண்டா ஆக்சுவலா அவங்க டெம்பிள் ஜுவல்லரி ஒன்னு வாங்கியிருந்தாங்க. எங்க சொந்தக்காரங்கள நான் தான் ஃபர்ஸ்ட் அதை போடணும்னு நினைச்சேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கறத சொல்லிட்டு. பட் இப்ப அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சோ ஒரு நகைனா முதல்ல நம்ம போடணும் அது. ஆமா சார். உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளிய நாளை கூடாது. கரெக்ட். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க சார். ஏத்த விட நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடும்போதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கோம் சார். என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். எங்க ஊர்ல எப்படின்னா சார், நான் நிறைய வந்து தாலி செயின் பாப்பேன், பெருசு பெருசா போட்டிருப்பாங்க. நான் கோவில்பட்டியில இருந்து வந்திருக்கேன். என் பேர் பொன்மாரி அம்மாள். உன் ஹிஸ்டரியாலியா கேட்டா வந்த விஷயம் சொல்ல. இவங்கெல்லாம் எத்தனை பவுன் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற எப்பவுமே சிறுசுல எனக்கு அந்த செயின் நான் பார்த்தேன். அதனாலயே நானுமே பெருசா செஞ்சு போட்டேன். நான் சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு. அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லு. தாலி செயின் ரெட்டச்சரத்துல போடுறது, அது மாதிரி ரெட்டச்சரத்திலேயே சிலர் தாலி செயின் போட்டிருப்பாங்க, சிலர் மோப்பு வச்சு போட்டிருப்பாங்க. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. எப்படி கண்ணுலயே அளப்பீங்க இது இத்தனை பவுன் இருக்கும்னு? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா மோஸ்ட்லி பாத்துடலாம் சார், கண்டுபிடிச்சிடலாம். ஷாலுமா என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக் கூடாது, பட் இருந்தாலும் சொல்றேன் என்ன பண்றது. ஓகே நீங்க யாரே பார்த்து கண்டுபிடிங்களா இது இத்தனை பவுன் ரஃபா இருக்கும் அப்படின்னு? பெங்களூர் மேடம் நீங்கள் வாங்க, எல்லாரும் அளக்குறீங்களா, உங்களை ஒரு தாள் அளக்க வாங்க. நீதான்டா வாடா. நின்னுங்க. ஆரம் வந்து கண்டிப்பா 15 பவுன் மேல இருக்கு சார். மேல போட்டுக்கிற நெக்லஸ் வந்து 5 பவுன் இருக்கும். 5 பவுன் இருக்கும். கரெக்ட். கரெக்ட். கண்ணுலயும் கையிலயும் கடலையும் இடம் போடுறீங்க. நாங்க 18 வருஷ சர்வீஸ் கரெக்டா இருக்கும். பேசாம இரு. பெங்களூர் மாவட்டத்தை பாருங்க, அவங்க போட்டு வளையல கண்டுபிடிங்க பாப்போம். வளையல் அவங்க போட்டுக்கிறது எல்லாமே வந்து 4 பவுன் இருக்கும் சார். ஒரு வளையலே ஒரு வளையல் 4 பவுன் இருக்கும். ஓகே சார். 4 பவுன் கரெக்ட். அண்ணா நீங்க சாதாரண அண்ணா இல்ல, அறிஞர் அண்ணா. எப்படி கண்டுபிடிச்ச சார்? என்கிட்ட இது மாதிரி எல்லாம் இருக்குது சார், நானுமே வச்சிருக்கிறேன் இந்த வளையல்ல, அதனால எனக்கு அளவு தெரியும். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. பெங்களூர்காரமா மொத்தமா எவ்வளவு நகை போட்டுப்பாங்க நினைக்கிறீங்க? எப்படி 75 மேல போட்டுருப்பாங்க சார். எவ்வளவு இருக்கும்? கரெக்ட்டா? ஓ ஓகே, மோர் ஆர் லெஸ் கரெக்ட். எப்படி சார் அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இந்த பொண்ணுமா கழுத்துல மட்டும் போட்டுருக்கதே 40 பவுன் போட்டுருப்பாங்க அவங்க. கையில கழுத்துல மட்டும் 40 பவுன் இருக்கா? கொடுங்க. 40 பவுன். அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. சேஃப்டி இல்ல ஆக்சுவலி. ரொம்ப பெருசா நகையெல்லாம் போட்டுட்டு போறோம்னா, எனக்கே வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆக்சுவலா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு 10-15 பவுன்ல தாலி போட்டுருந்தாங்க. சமூகம் பெரிய இடம் சார். நல்லது. சோ அதான் நான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ நடந்து போகும்போது என்ன வந்து பைக்ல வந்து என்ன அந்த தாலி பறிக்க ட்ரை பண்றாங்க. ஏதோ பை காட்ஸ் கிரேஸ்னு சொல்லலாம். அதான் தப்பிச்சு நான் வந்தேன் ஆக்சுவலா. அன்னைக்கு தான் நான் தாலியை வித்துட்டேனே. பாதுகாப்பின்மை இதான் நீங்க சொல்லக்கூடிய மெயின். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எவ்வளவு நகமா போட்டுருந்தீங்க? ஏதோ தாலியே ரொம்ப ஹெவியா சொல்லிருந்தீங்க. எவ்வளவு நகை போட்டுருந்தீங்க? 15,000ல தாலி போட்டுருந்தேன். கல்யாணம் எவ்வளவு நகை வச்சிருந்தீங்க? என் அம்மா வீட்ல 100 பவுன் போட்டாங்க. சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. தப்பா பேசியிருந்தா நினைச்சுடுங்க. நான் கேக்குறேன், 100 பவுன் நகை இருக்கு, கழுத்து வலிச்சாலும் பரவாயில்ல, ஆனா அதை டிஸ்ப்ளே பண்ண ஆசைப்படுவீங்களா? இல்ல நான் ஒரே ஒரு நாள் தான் நான் போட்டேன், வெட்டிங் அன்னைக்கு தான் நான் போட்டேன். இப்போ நீங்க எந்த ஊர்க்காரங்க? நீங்க நாகர்கோவில். நாகர்கோவில். ஓகே. உங்க தோப்பனார் பேரு? ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன கோபம் டீடைல் கேட்ட குட்டமா? நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, உங்க ஊர்ல அது நாகர்கோவில்ல நிறைய நகை தான் போடுறாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு ஏன் நகையை போடாம போறீங்க நீங்க? நம்ம ஜிகி ஜிகேன்னு போட்டு வந்தேன். அவ்வளவுதான். ஜிகி ஜிகேன்னு இத சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல்? எனக்கு 1000 மரத்துல இருக்கும்டா. அதெல்லாம் அவன சொல்லி இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுற? நகை வந்த உடனே கொஞ்சம் மண்டையில வரும், அது கொஞ்சம் பொஸ்க்கு நமக்கு கிட்ட தேவை. உறுத்தாம இருங்க, அது எப்போதுமே நல்லது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. அப்பாடா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டல மீட் பண்ணலாம். பை பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.